ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 14/3/1982. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். பாப்தாதா மூலமாக பாரதம் மற்றும் வெளிநாடுகளின் செய்தி. இன்று பாப்தாதா குழந்தைகளோடு வலம் வர சென்றிருந்தாங்க. பாப்தாதாவுக்கு முழு உலகையும் சுற்றி வருவதற்கு எவ்வளோ நேரம் எடுத்திருக்கும்? எவ்வளோ நேரத்தில் விரும்புகிறாங்களோ அவ்வளோ நேரத்தில் சுற்றி வர முடியும். விஸ்தாரத்தில் செய்தாலும் சரி அல்லது சாரத்தில் செய்தாலும் சரி அவரால் முடியும். இன்று இரட்டை வெளிநாட்டினரை சந்திக்கும் நாள் இல்லையா? எனவே சுற்றி வந்த செய்தியை சொல்கிறோம். வெளிநாட்டில் என்ன பார்த்தோம் மற்றும் பாரதத்தில் என்ன பார்த்தோம். சிறிது காலத்துக்கு முன்பு வெளிநாட்டின் விசேஷத்தின் அலை பாரதத்தில் வந்தது. அது என்ன? எப்படி வெளிநாட்டில் அற்பகால சுகத்தின் சாதனங்களின் மகிழ்வில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்தாங்க, அதே மாதிரி பாரதவாசிகளும் வெளிநாட்டு சுகத்தின் சாதனங்களை அதிகமாக தங்களுடைய காரியத்தில் ஈடுபடுத்தினாங்க. வெளிநாட்டு சாதனங்கள் மூலமாக அற்பகால சுகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் அனுபவத்தை அதிகமாக செஞ்சாங்க. இப்பொழுதும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பாரதவாசிகள் அற்பகால சாதனங்களை காப்பி செஞ்சாங்க. காப்பி செய்த காரணத்தினால தங்களுடைய உண்மையான சக்தியை இழந்துட்டாங்க. ஆன்மீகத்தில் இருந்து ஒதுங்கிட்டாங்க. மேலும் வெளிநாட்டு சுகத்தின் சாதனங்களின் ஆதாரத்தை எடுத்துக்கிட்டாங்க. மேலும் வெளிநாட்டினர் என்ன செஞ்சாங்க? புத்திசாலித்தனமாக காரியம் செஞ்சாங்க. பாரதத்தின் உண்மையான ஆன்மீக சக்தி அவர்களை வெளிநாட்டில் கவர்ந்து இழுத்தது. இதன் விளைவா ஒவ்வொரு பெயர் பெற்ற ஆன்மீக சக்தி உள்ளவர்களிடம் மற்றும் குருமார்களிடம் வெளிநாடுகளில் பின்பற்றி நடப்பவர்களை அதிகமாக பார்க்க முடியும். வெளிநாட்டு ஆத்மாக்கள் போலியான சாதனங்களை விட்டுவிட்டு உண்மையின் பக்கம், ஆன்மீக பக்கம் அதிகமாக கவர்ந்து இழுக்கப்பட்டாங்க. மேலும் பாரதவாசிகள் போலியான சாதனங்களில் மகிழ்வாக இருந்துட்டாங்க. தன்னுடைய பொருளை விட்டுட்டு மாற்றான் பொருளின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறாங்க. மேலும் வெளிநாட்டு ஆத்மாக்கள் உண்மையானதை தேடுவதிலும் பகுத்தறிந்து அடைவதிலும் அதிக ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அப்படி இன்று பாப்தாதா பாரதம் மற்றும் வெளிநாடுகளை சுற்றி பலம் வந்து கொண்டிருந்தாங்க. அந்த பலம் வருகையில் பாரதவாசிகள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க மற்றும் வெளிநாட்டினர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தாங்க. பாரதவாசிகளை பார்த்து இவ்வளோ உயர்ந்த குலத்தை சேர்ந்த நம்பர் 1 தர்மத்தின் ஆத்மாக்கள் பின்னால் வந்தவர்களால் விடப்பட்ட பொருட்களை உபயோகிப்பதில் அந்த அளவு மனமகிழ்ந்து போனாங்க. அதனால விசேஷ பொருட்களை மறந்துட்டாங்க. இந்த காரணத்தினால பாரதம் அப்படிங்கிற வீட்டில் அமர்ந்துகின்றே பாரதம் என்ற வீட்டில் வந்திருக்கும் சிரேஷ்ட விருந்தினர் தந்தையும் தெரிஞ்சிருக்கல. மேலும் வெளிநாட்டின் ஆத்மாக்கள் தூரமான இடங்கள்ல இருந்தாலும் செய்தியை கேட்ட உடனேயே தெரிந்து கொண்டு வந்தும் சேர்ந்துட்டாங்க. இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளின் பகுத்தறியும் கண் மிக கூர்மையானது அப்படின்னு பாப்தாதா பார்க்குறாங்க. தூரத்தில் இருந்து பகுத்தறியும் கண் மூலமா அனுபவம் மூலமா பார்த்துட்டாங்க மற்றும் அடைஞ்சிட்டாங்க. மேலும் பாரதவாசிகள் அதிலும் மவுண்டபு வாசிகள் மேல் மிகுந்த இரக்கம் வருது. அங்கிருந்தும் பகுத்தறியும் கண் இல்லை, பகுத்தறியும் கண் இன்றி குருடர்களாய் தங்கி போயிட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி குழந்தைகளை பார்த்து இரக்கம் வரத்தானே செய்யும் இல்லையா? அப்படி இரட்டை வெளிநாட்டினருடைய அதிசயத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்து என்ன பார்த்தோம்? எப்படி தற்சமய பாரதம் ஏழையாக இருக்குது, அதே மாதிரி இப்பொழுது இறுதி நேரம் அருகில் இருக்கும் காரணத்தினால வெளிநாட்டினரிலும் நிரம்பிய நிலையில குறை வந்துட்டது. எப்படி மரம் எப்பொழுது பசுமை நிறைந்ததாக இருக்குமோ, மலர்கள் பழங்கள் ஆகியவை இருக்கும், ஆனால் மரம் காய்ந்து வாடத் தொடங்குது என்றால்
மலர் பழங்களும் வாடத் தொடங்கிடுது. இப்போ வெளிநாட்டிலும் வேலை சுலபமாக கிடைப்பதில்லை. முன்பு வெளிநாட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததாக கேள்விப்பட்டீங்களா? இதுவும் சுகத்தினுடைய சாதனம். மேலும் அமைதி என்ற மலர் வாடி காய்ந்து கொண்டிருக்குது என்பதனுடைய அடையாளம். பாரதம் என்ற முக்கிய தண்டு காய்ந்து கொண்டிருக்குது. அதனுடைய பாதிப்பு கிளைகளிலும் ஏற்பட தொடங்கிடுச்சு. இந்த கிறிஸ்துவ மதம் கடைசி முக்கிய பெரிய கிளை கல்ப விருட்ச படத்துல கிறிஸ்துவ மதம் எந்த கிளையாக இருக்குது? முக்கிய கிளைகளாக எதை காண்பிக்கிறாங்களோ அதுல இது கடைசியானது தான் இல்லையா? அந்த கிளை வரை நிரம்பிய நிலையின் பிராப்தியின் பசுமை காய்ந்துடுச்சு. இது முழு மரத்தின் இத்துப்போன நிலையின் அடையாளம். அப்படி இன்று முழு உலகத்துல அற்பகால பிராப்தி என்ற மலர்கள் பழங்கள் காய்ந்திருப்பதாக பார்த்தோம். இன்னும் 2 விஷயங்கள் மட்டும் இருக்குது. ஒன்று மனதால வாயால கதறுவது, இன்னொன்று எப்படியாவது கட்டாயத்துல வாழ்க்கையை தேசத்தை நடத்துவது. கதறுவது மற்றும் காரியத்தை நடத்துவது, இந்த 2 வேலைகள் இருந்துடுச்சு. மிகவும் குஷியாக வாழ்க்கையை நடத்துவது என்பது முடிவடைஞ்சிடுச்சு. எப்படியாவது நடத்தணும் அப்படிங்கிற அந்த நிலையாயிடுச்சு. வெளிநாட்டிலும் இந்த மாதிரியான நிலை உருவாயிடுச்சு. ஆக இது எதனுடைய அடையாளம்? கட்டாயத்தில் எதுவரை நடத்த முடியும்? இப்பொழுது கதறி கொண்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி உலகிற்கு என்ன செய்யணும்? கட்டாயத்தில் நடத்தி கொண்டு வருவதற்கு பிராப்தி என்ற 2 இறக்கை கொடுத்து பறக்க வைக்கணும். யாரால் பறக்க வைக்க முடியும்? யார் அவங்களே பறக்கும் கலையில் இருப்பாங்களோ அவங்களால் தான் முடியும். அப்படி நீங்கள் பறக்கும் கலையில் இருக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. பறக்கும் கலை மற்றும் ஏறும் கலை, நீங்க எந்த கலையில் இருக்கிறீங்க? ஏறும் கலை கூட இல்லை. இப்போ பறக்கும் கலை வேணுங்கிறாங்க பாபா. எதுவரை வந்து சேர்ந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இரட்டை வெளிநாட்டினர் என்ன நினைக்கிறீங்க? பெரும்பான்மையினரோ தந்தைக்கு சமமான ஆசிரியர் தரம் உள்ளவர்கள் தான் இல்லையா? டீச்சர் என்றால் பறக்கும் கலை உள்ளவர். அந்த மாதிரியே தான் இருக்கிறீங்க இல்லையா? இன்றோ சுற்றி வந்த செய்தி மட்டும் சொன்னோம். இப்பொழுது பாரத மற்றும் வெளிநாட்டினர் நடைமுறையில அடையாளங்களை தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைய நாட்களில் ஏதாவது விஷயம் நடந்தது அப்படின்னா 100 வருடங்களுக்கு முன்பு நடந்தது என்று சொல்றாங்க. அனைத்து விசித்திர விஷயங்களும் நடந்து கொண்டிருக்குது. ஏன்னா இவை விசித்திர தந்தையை பிரத்யட்சம் செய்யும். இப்போ என்ன ஆகுமோ என்று அனைவருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வெளியாகுது. அனைவருடைய புத்தியில இந்த கேள்விக்குறி தெளிவாயிடுச்சு. பிறகு என்ன நடக்கணுமோ அது நடந்துடுச்சு அப்படிங்கிற வார்த்தைகள் வெளியாகும். தந்தை வந்துவிட்டார் என்ற கேள்விக்குறி அகன்று முற்றுப்புள்ளி இடப்பட்டுடும். எப்படி கடைந்து வெண்ணெய் எடுக்கப்படுது, அதே போல முதல் குழப்பம் ஏற்படும். பிறகு வெண்ணெய் வெளியாகும். அப்படி இந்த கேள்விக்குறி என்ற குழப்பத்துக்கு பிறகு பிரத்யட்சம் அப்படிங்கிற வெண்ணெய் வெளியாகும். இப்போ மிக வேகமாக குழப்பம் தொடங்கிடுச்சு. நாலாபுறங்களிலும் இப்போ பிரத்யட்சம் என்ற வெண்ணெய் உலகின் எதிரில் தென்படும். ஆனா இந்த வெண்ணெயை அருந்துறவங்க யாரு? சாப்பிடுவதற்கு தயாராக இருக்கீங்கள் தான் இல்லையா? அனைவரும் பரிஸ்தாக்கள் உங்களை வரவழைத்து கொண்டிருக்கிறாங்க. நல்லது. அனைத்து பிராப்தி இல்லாத ஆத்மாக்களுக்கும் பிராப்தி செய்விக்கும், அனைவருக்கும் பகுத்தறியும் கண்ணை தானமாக கொடுக்கும் மகா தானிகளுக்கு, அனைவருக்கும் பிராப்தியினுடைய வரதானம் கொடுக்கும் வரமளிக்கும் திருப்தியான ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் தன்னுடைய பிராப்தியினுடைய இறக்கைகள் மூலமாக மற்றும் ஆத்மாக்களை பறக்க வைக்கும், எப்பொழுதும் பறக்கும் கலை உள்ள, எப்பொழுதும் தன் மூலமாக தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய, உலகின் எதிரில் வெளிப்படக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். வெளிநாட்டு குழந்தைகளோடு அவ்யக்த பாப்தாதாவின் தனிப்பட்ட சந்திப்பு. எப்பொழுதும் தன்னை அனைத்து பிராப்தி நிறைந்தவர் என்று அனுபவம் செய்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. அனைத்து பிராப்திகளுடைய அனுபவம் இருக்குதான். எந்த ஆத்மாவுக்கு அனைத்து பிராப்திகளுடைய அனுபவம் இருக்குமோ
அவருடைய அடையாளமாக என்ன தென்படும்? அவர் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பார். அவருடைய முகத்தில் எப்பொழுதும் பிரசன்னத்தினுடைய அடையாளம் தென்படும். இவர் அனைத்தையும் அடைந்திருக்கும் ஆத்மா என்று அவருடைய முகத்திலிருந்து தென்படும். எப்படி பாருங்க, வெளி உலகத்துல யார் ராஜ்குமார் ராஜ்குமாரியாக இருப்பாங்களோ, உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்களோ, அவங்களுடைய முகத்திலிருந்து இவர்கள் அனைத்தும் நிறைந்த ஆத்மாக்கள் என்பது தென்படும். அதே போல ஆன்மீக குலத்தை சேர்ந்த உங்கள் முகத்திலிருந்து எது யாருக்குமே கிடைக்கவில்லையோ அது இவர்களுக்கு கிடைச்சிருக்குது என்பது தென்படும். என்னுடைய முகம் மற்றும் நடத்தை மாறிடுச்சு, மேலும் முகத்தில் பிராப்தியினுடைய ஜொலிப்பு வந்துடுச்சு என்று அனுபவம் ஆகுதா? இரட்டை வெளிநாட்டினருக்கு இரட்டை வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படின்னா சேவையும் இருமடங்கு செய்யணும். இரட்டை சேவை எப்படி செய்வீங்க? வாய்மொழி மூலம் மட்டுமல்ல, நடத்தை மற்றும் முகம் மூலமும் செய்யணும். எப்படி நீங்களே விட்டில் பூச்சி ஆகியிருக்கீங்களோ அதுபோல அநேக விட்டில் பூச்சிகளை விளக்கொலியிடம் அழைத்து வரும் ஆத்மாக்கள் நீங்கள். ஆகையினால நீங்கள் பறக்க தொடங்கியதை பார்த்ததுமே மற்ற விட்டில் பூச்சிகளும் உங்கள் பின்னாலேயே பறக்க தொடங்கிடுவாங்க. எப்படி நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு விஷயத்தின் ஆழத்தில் செல்றீங்க, அதே மாதிரி ஒவ்வொரு குணத்தின் அனுபவத்தில் ஆழத்தில் போங்க. எவ்வளோ ஆழத்தில் செல்வீங்களோ தினசரி புது புது அனுபவங்களை செய்ய முடியும். எப்படி அமைதி சொரூபத்தின் அனுபவத்தை தினசரி செய்கிறீங்களோ அந்த மாதிரி புதுமையை அனுபவம் செய்யுங்க. எப்பொழுது ஏகாந்தவாசியாக ஆவீங்களோ அப்போதான் புதிய அனுபவம் ஆகும். ஏகாந்தவாசி அப்படின்னா எப்பொழுதும் ஸ்தூல ஏகாந்தத்தின் கூடவே ஒருவரினுடைய நினைவு என்ற அந்தரத்தில், அதாவது எல்லையில் இருப்பது. ஒரு பாபா என்ற வார்த்தையையும் அடிக்கடி சொல்றீங்க. அந்த ஒவ்வொரு தடவையும் புதிய அனுபவம் ஆகணும். எப்படி தொடக்கத்தில் எப்பொழுது வந்தீங்களோ அப்பொழுது பாபா என்ற வார்த்தையை சொன்னீங்க. மதுபனுக்கு எப்பொழுது வந்தீங்களோ அப்பொழுதும் இதையே தான் சொன்னீங்க. மேலும் இப்பொழுது எப்பொழுது செல்வீங்களோ அப்பொழுதும் பாபா என்ற வார்த்தையை சொல்வீங்க. ஆனால் முதல் கூறியதிலும் இப்பொழுது கூறியதிலும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும்? அந்த அனுபவம் இருக்குதான் இல்லையா? பாபா என்ற வார்த்தையும் அதே தான். ஆனால் உணர்வு பூர்வமான பிராப்தியின் ஆதாரத்தில் அதே பாபா என்ற வார்த்தை முன்னேறி சென்றது. அப்படி வித்தியாசம் ஏற்படுது இல்லையா? அந்த மாதிரி அனைத்து குணங்களிலும் தினசரி புது அனுபவம் செய்யுங்க. சாந்த சொரூபமாகவும் இருக்கீங்க, ஆனால் அமைதியினுடைய அனுபவம் எந்த பாயிண்டின், அதாவது ஞானத்தினுடைய ஆதாரத்தில் ஏற்படுது. எப்படி பாருங்க, நான் ஆத்மா, பரந்தாம நிவாசி, இதன் மூலமாகவும் அமைதியினுடைய அனுபவம் ஆகுது. மேலும் நான் ஆத்மா சத்தியுகத்தில் சுகம் அமைதி சுரூபமாக இருப்பேன் என்ற இதன் அனுபவத்தை பார்த்தீங்க அப்படின்னா அது வேறாக இருக்கும். அதே மாதிரி காரியம் செய்து கொண்டே அமைதியற்ற சூழ்நிலையில் இருந்த போதிலும் நான் ஆத்மா அமைதி சுரூபமானவன் என்று அதனுடைய அனுபவம் செஞ்சீங்க அப்படின்னா அதனுடைய அனுபவம் வேறாக இருக்கும். மூன்றிலுமே வித்தியாசம் இருக்குது இல்லையா? அமைதி சொரூபமாகவும் இருக்கீங்க, அந்த மாதிரி தினசரி அந்த அமைதி சொரூபத்தினுடைய அனுபவத்திலும் முன்னேற்றம் இருக்கணும். சில நேரம் ஒரு பாயிண்டின் மூலம் அமைதி சொரூபத்தினுடைய அனுபவம் செய்யுங்க, சில நேரம் இன்னொரு பாயிண்டின் மூலம், அப்படி தினசரி புது புது அனுபவம் ஆகும். மேலும் புது புது அனுபவம் கிடைப்பதற்கு இதிலேயே எப்பொழுதும் பிஸியாக இருங்க. இல்லை அப்படின்னா என்ன ஆகுது? காலப்போக்கில் நினைவு செய்வதற்கான விதி, முரளி கேட்பதற்கும் படிப்பதற்கும் அதே விதி, பிறகு அதே விஷயம் என்று சில நேரம் சாதாரணமாக அனுபவம் ஆக தொடங்குது. ஆகையினால ஊக்கமும் எப்பொழுதும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும், முன்னேறி செல்லாது. மேலும் இதன் முடிவாக சில நேரம் அலட்சியம் வந்துடுது. இதுவும் எனக்கு தெரியும், இதையும் நான் தெரிந்தே இருக்கிறேன் அப்படிங்கிற அலட்சியம் வரும் காரணத்தினால பறக்கும் கலைக்கு பதிலாக நிற்கும் கலை ஆகிடுது. ஆகினால நீங்கள் எந்த ஆத்மாக்களுக்காக பொறுப்பாளர் ஆகியிருக்கீங்களோ அவங்களுக்கு எப்பொழுதும் புதுமையை அனுபவம் செய்விப்பதற்காக இந்த விதி அவசியம் வேணும். புரிந்ததான் பாபா கேட்குறான்.
பெரும்பான்மையோர் நீங்கள் அனைவரும் சேவைக்கு பொறுப்பாக இருக்கும் ஆத்மாக்கள் தான் இல்லையா? ஆனால் இந்த விசேஷத்தை அவசியம் தாரணை செய்யணும். அமைதி சொரூபத்தினுடைய அனுபவம் ஆவதற்கான பாயிண்ட் என்னென்று தினசரி ஏதாவது பாயிண்டை தேர்ந்தெடுங்க. அதே போல அன்பு சொரூபம், ஆனந்த சொரூபம் ஆகிய அனைத்தின் விசேஷ பாயிண்ட்டுகளை புத்தியில் வைத்துக்கொண்டே தினசரி புது புது அனுபவம் செய்யுங்க. இன்று புது அனுபவம் செய்து மற்றவர்களுக்கும் செய்விக்கணும் அப்படிங்கிற இதை எப்பொழுதுமே அந்த மாதிரி உணருங்க. பிறகு அமிர்த வேளையில் நினைவில் அமர்வதற்கு மிகுந்த விருப்பம் இருக்கும். இல்லை அப்படின்னா சில நேரம் சோம்பல் அலை வந்துடும். புதியது கிடைக்கும் பொழுது சோம்பல் இருக்காது, ஆனால் அதே விஷயம் அப்படின்னா சோம்பல் வர ஆரம்பிச்சிடும். எனவே என்ன செய்யணும்னு புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு பாபா கேட்குறார். முறை புரிந்ததா? இப்போது ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேளுங்கங்கிறாங்க பாபா. பொதுவாக வெளிநாட்டினருக்கு விதவிதமானவை பிடிக்கும். எப்படி பிக்னிக்கில் இனிப்பு வேண்டும், காரம் வேண்டும், மேலும் பல வகையானவை வேண்டும் அப்படின்னா எப்பொழுதெல்லாம் அனுபவம் செய்ய அமர்றீங்களோ அப்போ பாப்தாதா விதவிதமான பிக்னிக் செய்ய போகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. பிக்னிக் என்ற பெயர் கேட்ட உடனே சுறுசுறுப்பாயிடுவீங்க, சோம்பல் ஓடிடும். பொதுவாக உங்களுக்கு பிக்னிக் செய்வது, வெளியில் செல்வது பிடிக்கும் இல்லையா? எனவே வெளியில் சென்றுடுங்க. சில நேரம் பறந்தாமல் போயிடுங்க. சில நேரம் மதுபனுக்கு வந்துடுங்க. சில நேரம் லண்டன் சென்டருக்கு சென்றுடுங்க. சில நேரம் ஆஸ்திரேலியா போயிடுங்க. பல வகை இருப்பதனால ரமணிகரத்தில் வந்துடுவீங்க. நல்லது. வரதானம்: எல்லைக்கு அப்பாற்பட்ட சம்பூர்ண அதிகாரத்தின் நிச்சயம் மற்றும் ஆன்மீக போதையில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த செல்வந்தர் ஆகுக. மிக உயர்ந்த செல்வந்தராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, எல்லைக்கு அப்பாற்பட்ட சம்பூர்ண அதிகாரத்தினுடைய நிச்சயம் மற்றும் ஆன்மீக போதையில் இருக்கணும். தற்சமயம் குழந்தைகள் நீங்க அந்த மாதிரி உயர்ந்த சம்பூர்ண அதிகாரி ஆகிறீங்க. சுயம் சர்வ சக்திவான் மேல் உங்கள் அதிகாரம் இருக்குது. பரமாத்மா அதிகாரி குழந்தைகள் அனைத்து சம்பந்தங்களின் மற்றும் அனைத்து செல்வத்தின் அதிகாரத்தை பிராப்தி செய்துடுறாங்க. இந்த நேரம்தான் தந்தை மூலமாக மிக உயர்ந்த செல்வந்தர் ஆகுகிற வரதானம் கிடைக்கிது. உங்களிடம் அனைத்து குணங்களின், அனைத்து சக்திகளின் மற்றும் உயர்ந்த ஞானத்தின் அழியாத செல்வம் இருக்குது. ஆகினால உங்களை போன்ற செல்வந்தர் வேறு யாரும் கிடையாது. ஸ்லோகன்: எப்பொழுதும் கவனமாக இருந்தீர்கள் என்றால் அலட்சியம் முடிவடைந்து விடுங்கிறாங்க பாபா. எப்பொழுதும் கவனமாக இருந்தீர்கள் என்றால் அலட்சியம் முடிவடைந்து விடும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.